இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகில் வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9894350683. நல்லா கையை வச்சு பின்னாடி கண்ணமாரிலாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பா சூப்பர், கத்துறவங்களா ஆசீர்வதிப்பாரியா. எடுத்து வாசிங்களா, யாராவது ஒருவர் எனக்கு வாசிக்கலாமா? லூயா. இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு ஆரம்பமான ஆதாரமான ஒரு கர்த்தருடைய வார்த்தை அது என்ன அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நம்மால் அன்பு கூறப்படுகிற நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வத்தை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் வாயை சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா உங்க மேல நாங்க ரொம்ப அன்பா இருக்கிறோம். நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கு, நல்ல சத்தமா சொல்லணும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. உன் பலன் யாரு? ஆண்டவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. என்னை இங்கே நிக்க வைத்து பேச வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. காலையிலிருந்து செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தானே? டயர்ட் இல்லாம இருக்கிறீங்கல்ல? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கல்ல? உங்களை பலப்படுத்துகிறது யார்? ஏசப்பா. அவர் மேல நாம அன்பு வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருமையான போன வாரம் காரனோடையில 3 நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். அருமையான அன்பு ஐயா. அவர் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த அன்பை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் தான் வருகிறது. அந்த அன்பை நினைக்கும் பொழுது உண்மையாகவே நாம் அவர் மேல் வைக்கிற அன்பு எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. ஆனால் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு ஈடு இணையற்ற அன்பு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய தெளிவாய் சொல்ல சொன்னார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பாய் இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், என் மீது நீ அன்பாய் இருக்கிறாயா? என் மீது நீ அன்பாய் இருக்கிறாயா? அஃபெக்ஷனா இருக்கிறியா? என்ன நீ நேசிக்கிறியா? என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஆண்டவர் கேட்கிறார், நீ சொல்லு, நான் சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பாய் இருக்கிறேன். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை அவர் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பிதாக்களின் மீது அன்பு வைத்தார். அவர் நம் மீது அன்பு வைத்தார். 1996 வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இதே போல ஒரு பெரிய மீட்டிங்ல ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் நான் பெயர் சொல்லி அழைப்பை பெற்றேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தின் தள்ளிவிட்டு அவர் எனக்குள் விசுவாசத்தை விதைத்தார், துவங்கினார். காரணம் என்ன? நான் அல்ல, அவர் என் மீது வைத்த அன்பு, அவர் என் மீது வைத்த நேசம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். ஆமென். நம்மளை காப்பாற்றுறது யாரு?
46 ஆண்டு ஐயா கூடார பண்டிகை. எத்தனை வருஷம் இது? 46 4 44 வருஷங்கள் ஒரு தேவ மனுஷனை இங்கே வைத்து அவர் மூலமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்களை, லட்சங்களை செலவு செய்து ஒரு கூட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கான காரணம் என்ன? தேவன் நம்ம மீது வைத்த அன்பு. இந்த அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே தேவனுடைய அன்பு இருக்கிறதோ. எனக்குள்ள 7 பேய் இருந்ததுங்க. நான் 3 முறை சூசைட் அட்டன் பண்ணவன். வாழவே பிடிக்காத ஒரு நபர் நான். 18 வயசுல இந்த உலகத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ ஒரு சில பாவங்களை தவிர்த்து பாக்கி எல்லா பாவத்தையும் செய்து என் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்தவன் தான் நான். இந்த 29 ஆண்டுகள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, சில நாடுகளுக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அன்றைக்கு அவர் என் மீது ஒரு அன்பு வைக்கவில்லை என்றால் நான் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்கள் மத்தியில் நான் நின்றிருக்க மாட்டேன். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. எங்கே தேவனுடைய அன்பு இருக்கிறதோ அங்கே தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி அவர் நம்மை காப்பாற்றுகிறார். எனவே நீங்க என்ன செய்யணும்? அவர் மேல அன்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வாரம் மீட்டிங்ல நிறைய அற்புதங்களை, அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடந்தது. காரணம் என்ன? ஒரு ஹென்றி சாமியோட பரிசுத்தமா, ஹென்றி சாமியோட நீதியா, அல்லது என்னுடைய ஜெப ஜீவியமா, அல்லது ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு கதறேன் அதுவா? இல்ல. என்னை விட அதிகமாய் அழுகிறவர்கள் உண்டு. என்னை விட அதிகமான வேத ஞானங்களை பெற்றிருக்கிறவர்கள் உண்டு. என்னை விட அதிகமான திருச்சபைகளை கட்டி எழுப்புதலுக்கு நேராய் ஜனங்களை கொண்டு வருகிற பரிசுத்தவான்கள் உண்டு. சரிங்க, நீங்க ஏங்க வந்து நிக்கிறீங்க? அதுதாங்க ஆண்டவர் என் மேல வச்ச அன்பு. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 5:10 சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் தேவன் மீது நம்ம அன்பா இருக்க வேண்டும். ஆண்டவரை நம்ம நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மேல் வைத்த அன்புதான் நம்மை வாழ வைக்கும். அவர் நம்ம மேல வைத்த அன்புதான் நம்மை வாழ வைக்கும். இன்னைக்கு எதையோ நினைச்சு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, என்ன கொஞ்சம் பாரு மகளே, என்ன கொஞ்சம் பாரு மகனே, உனக்காக நான் அடியில் பட்டிருக்கிறேன். உனக்காக 18 கிலோமீட்டர் சுண்ணாம்பு பாறையில நடந்திருக்கிறேன். 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவையை நான் சுமந்திருக்கிறேன். உனக்காக, உன்னுடைய சந்ததிக்காக, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அவர் மேல் அன்பு வைக்கிற ஒரு பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். ஊழியக்காரர்களே, நாம் யார் மேல் அன்பா இருக்கிறோம்? யாரை நாம் நேசிக்கிறோம்? யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? 29 ஆண்டுகள் பைத்தியக்காரத்தனமா ஆண்டவருடைய ஊழியத்தை காடு மேடு, ஆதிவாசிகள் மத்தியில, படித்தவர்கள் மத்தியில, பட்டதாரிகள் மத்தியில ஓடி போய் ஏன் செய்கிறோம்? அவர் என் மேல் வைத்த அன்பு, நான் அவர் மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க ஆண்டவர் மேல? அல்லேலூயா. என்ன ஜெயராம் அண்ணன், அன்பா இருக்கிறீங்களா ஆண்டவர் மேல? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மேல் நாம் அன்பா இருக்க வேண்டும். ஐயா, இதெல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தான். என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன் கேளுங்க. ஆமென். ஏன் அன்பா இருக்க வேண்டும்? எதற்காக அன்பா இருக்க வேண்டும்? அவர் மேல் நாம் அன்பா இருப்பதற்கான சில காரணங்கள் உண்டு. சில சாத்தியமான விஷயங்கள் உண்டு. காரணம் இல்லாம நாம் அவர் மேல் அன்பா இருக்கவில்லை. அல்லேலூயா. காரணம் இல்லாம தெய்வம் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்யல. நான் போற இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், அந்த கூட்டம் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பேசப்படணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏதோ வந்தா ஏதோ போனா இருக்க கூடாதப்பா. அந்த கூட்டத்துல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த கூட்டத்துல ஜனங்கள் நன்மையை பார்க்கணும். ஆமென். ஏதோ வந்தாங்க, ஏதோ வார்த்தையை கேட்டாங்க, இல்ல, அந்த வார்த்தை நிரூபிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஒரு ஃபாதர் பாட்டு ஒண்ணு இருக்கு, பாடுவோமா? நல்ல கையை தட்டி பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, கை தட்டி ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு, அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க வாய் திறந்து. உம்மில் அன்பு கூறுவேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னை தூக்கிவிட்ட ஒரு தெய்வம். பாவத்திலேயோ, சாபத்திலேயோ, மரணத்திலேயோ, பலவீனத்திலேயோ இருந்த என்னை தூக்கிவிட்ட ஒரு இறைவன். மரிச்சு போயிருந்தா 29 ஆண்டுகள் ஆயிருக்கும். செத்து போயிருந்தா 29 ஆண்டுகள் ஆயிருக்கும். தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் தூக்கி விடுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 9:13 மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரணத்தில் இருந்து என்னை தூக்கி விடுகிற இறைவன். கொரோனாவில் இருந்து தூக்கி விட்டார், பலவீனத்தில் இருந்து தூக்கிவிட்டார், மரண பிடியிலிருந்து நம்மை மீட்டார், மரண வியாதியிலிருந்து நம்மை மீட்டார். சங்கீதம் 30:1 சொல்லுது, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என் கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். சத்துருவினுடைய பிடியிலே நம்மை விடாமல், சாப பிடியிலே நம்மை விடாமல், மரணம் நம்மை மேற்கொள்ள நினைத்த போதெல்லாம் அவருடைய நேச கரம் உயரத்திலிருந்து இறங்கி வந்து என்னை தூக்கிவிட்டபடியால் நான் அவர் மீது அன்பாயிருக்க வேண்டியது கட்டளை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்னை தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். பயங்கரமான குழி, உளையான சேறு, என்னை தூக்கி எடுத்தார். தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவர், என்னை தூக்கி எடுத்த ஒரு தெய்வம். ஐயா, எங்கேயோ நாம் இருந்த நம்மை அவர் சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். புழுதியில் இருந்தவரை தூக்கி விட்டார். இங்க உட்கார்ந்திருக்கிற, எனக்கு பின்பாக உட்கார்ந்திருக்கிற அல்லது இந்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை போதகர் அன்பு ஐயா, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இங்க உட்கார்ந்திருக்கிற தேவ மனிதர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் இல்லை என்றால் என்றைக்கோ நாம் மண்ணுக்குள் மடிந்திருப்போம். ஏதோ ஒரு விஷயத்துல தேவன் நம்மை தூக்கி விடுகிறார். கர்த்தர் விடுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். ஊழியம் என்பது சாதாரணமான ஒரு பஞ்சமத்த வாழ்க்கை அல்ல, அது கடினமான ஒரு ஓட்டம். 44 வருஷங்கள் கடினமான சூழ்நிலையில எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ். யார் நம்மை தூக்கி எடுத்தது? நம்மை நேசிக்கிற நேச கர்த்தர், நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த அன்புள்ள இறைவன் காட்டிலையும் மேட்டிலையும் கடந்த நம்மை, பாவ பழக்கத்தில் இருந்த நம்மை, பலவீனத்தில் இருந்த நம்மை, சுகவீனத்தில் இருந்த நம்மை கர்த்தர் தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, அவர் தூக்கி எடுக்கிற இறைவன். நீங்க நம்புங்க, உங்க கையை அவர் பிடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விழுந்து போய் கிடந்தங்க ஐயா, சூழ்நிலை வித்தியாசமான நிலைமையில நான் இருந்தங்க ஐயா, 4 பேர் விசாரிக்க கூட நாதியத்த நிலைமையில இருந்தங்க ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னை கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறார் ஐயா. தெய்வம் என்னை அழகாய் மாற்றி வைத்திருக்கிறார் ஐயா. அருமையான ஐயா காரனோட்டி சபை போதகர் அவருடைய சாட்சியை கேட்டு நான் மெய் செலுத்து போனேன். 10 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில. ஜெயக்குமார் அண்ணன் சொன்னார், ஜெயராம் அண்ணன், ஐயா ஆடு மேய்ச்ச அவரை
இயேசுநாதர் புடிச்சு தூக்கி வச்சிருக்கிறார். எத்தனை அழகு தெரியுமா அந்த சாட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், பால் தினகரனுடைய மகன் சாமுவேல் பால் தினகர் ஊழியம் செய்வது பெருசல்ல, அது கட்டளை. ஒருவேளை பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வது அது பெரிய, அது சந்தோஷம் இல்ல. முனியாண்டிக்கு பிறந்து, முனுசாமிக்கு பிறந்து, கன்சாமிக்கு பிறந்து, இயேசுவால தூக்கி விடப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்கிறோமே. எங்க அப்பா பேர் கண்ணன், பூர்வீக இந்து குடும்பத்தை சார்ந்தவர். கண்ணனுடைய மகன் ஹென்றி சாமுவேல் இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமா, தூக்கி விடுகிறவர் ஐயா. மரணத்தின் பிடியில் இருக்கிற இருந்த எண்ணெய், பாதாளத்தின் பிடியில் இருந்த எண்ணெய், பயங்கரமான குழியில் இருந்த எண்ணெய் அவர் தூக்கி விட்டார். இயேசுநாதத்தை ஒருத்தனை கொண்டு வராங்க. பைபிள் சொல்லுது, மார்க் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் இருந்து வாசித்தீர்களேயானால், ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஆவி, அவனால பேச முடியாது, அவனால நிதானமா இருக்க முடியாது. அது அவனை எங்கே பிடித்தாலும், அது எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. அவன் நுரை தள்ளுகிறான், பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். எப்படி போகிறான்? சோர்ந்து போகிறான். அன்றைக்கு ஊமையான ஆவி, இன்னைக்கு வேறு விதமான ஆவி. திருச்சபையில தான் இருப்போம், ஆனா ஒரு சோர்வு. நல்ல ஆண்டவர் ஆராய்ச்சி வீட்டுக்கு போவோம், ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு அந்நிய ஸ்பிரிட், ஏதோ ஒரு காரியம் ஜனங்களை சோர்வடைய பண்ணுது. கிறிஸ்தவ தலைவர்களை சோர்வடைய பண்ணுது, கிறிஸ்தவ பிள்ளைகளை சோர்வடைய பண்ணுது. இல்ல, வேதம் சொல்லுகிறது, அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்களாம். அவரை பார்த்த உடனே அது அலைக்கழித்தது, அது தரையில விழுந்து நுரைதள்ளி புரண்டது. ஆண்டவர் கேட்கிறாரு அவங்க அப்பாட்ட, இது எவ்வளவு நாளா இருக்கு, இது எவ்வளவு நாளா இருக்கு? அதுக்கு அவன் சொல்றான், ஐயா இது சின்ன வயசுல இருந்து இருக்குங்க ஐயா. நான் எங்கெங்கே கொண்டு போயிட்டேன், கடைசியா உம்முடைய சீசர்களையும் கொண்டு வந்தேன், அவங்களால சுகப்படுத்த முடியல. இவனை கொல்றதே அந்த பிசாசுடைய நோக்கமா இருக்கிறது. பைபிள் சொல்லுது, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். கொல்ல வருகிறது ஐயா, நுரை தள்ள வைக்குது, சில நேரங்களில் தீயில தள்ளுது, சில நேரங்களில் தண்ணியில தள்ளுது. என் மேல மனம் இறங்குங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க. பைபிள் சொல்லுதுங்க, இயேசு அவனை கைப்பிடித்து தூக்கி விட்டாராம். ஆமென் சொல்லுங்களேன். கைப்பிடித்து தூக்கி விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படி ஏதோ ஒரு அலைக்கழிப்பு, ஏதோ ஒரு நுரை தள்ளுகிற ஒரு நிலைமை, ஐயோ பெருமூச்சோடு தான் என் வாழ்க்கை ஓடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செத்தவனை போல கிடந்தான், அவனை செத்தவனை போல கிடந்தான். பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதுதான் செய்ய எத்தனிக்கிறது. என்னதான் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்தாலும், என்னதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தாலும், சில நேரங்களில் இந்த உலகத்தின் ஆவி நம்மை பயமுறுத்துகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை புழுதியில தள்ள பார்க்கிறது. நீ உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீங்க. ஆமென் தானே? ஆமென் தானே? இன்னைக்கு ஒரு கரம் உங்க பக்கத்துல வரப்போகுது, உங்களை தூக்கி விட போகுது. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஏதோ ஒரு நிலைமை, ஏதோ ஒரு மாற்றம். படிச்சிருக்கிறேங்க ஐயா, நல்ல வேலை இல்ல. ஒருவேளை என் மனைவி என்ன புரிஞ்சுக்கல, திருமணமாகி 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆகுது, குழந்தை இல்லை. போன வாரம் மீட்டிங்ல ஒரு அற்புதமான ஒரு அம்மா வந்தாங்க. இன்னைக்குதான் நான் யூடியூப்ல போட்டேன் அந்த சாட்சி. ஒரு அம்மா வந்தாங்க பாருங்களேன், கடைசியில நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் முன்னாடி கூப்பிட்டார். சொன்னார், ஆண்டவர் சொன்னார், குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இந்த தாயாருக்கு உண்டு. கர்த்தர் தீர்க்கமாய் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த கருவை தின்கும்படி, இந்த பொல்லாத
இந்த கர்ப்பத்தின் கனியை சுரண்டுபடி பிசாசு எத்தனைக்கிறான். பாத்தீங்களா தம்பி இந்த சாட்சிய? பொல்லாத பிசாசு போராடுகிறான். இயேசுவின் நாமத்தில் அவைகள் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. சொல்லிட்டு ஒரு டேட் சொன்னார் ஆண்டவர், செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியை உன் கையில கொடுப்பார். இதான் ப்ராபசி, இதான் தீர்க்க தரிசனம். மேல வந்து சொல்லுங்க அந்த அம்மா சொன்னுச்சு முதல்ல. இந்த ஐயா சொன்ன செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி என்னுடைய டெலிவரி டேட், டாக்டர் குறிச்ச டேட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போன மாசம் போன வாரம் தான், நான் இப்ப 4 மாசம் கர்ப்பமா இருக்கிறேன். போன வாரம் தான் இந்த குழந்தையை அபார்ட் பண்ணும்படி நான் டாக்டர்கிட்ட போனேன். ஐயா சாட்சி இருக்கிறாங்க, அங்க நடந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் சரியில்லை, கர்த்தர் தெளிவாய் பேசினார். கணவன் சரியில்லையா, அதனால இந்த குழந்தைய சுமந்து என்ன பண்ண போறோம்னு அபார்ட் பண்ண போனோம். பாஸ்டர் அம்மா தான் சொன்னாங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம், உன்னை பார்த்துக்கிறோம், நீ வான்னு சொன்னாங்க. நான் வந்தேன். செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி ஆண்டவர் அந்த டாக்டர் சொன்னாங்க டெலிவரி டேட்னு. அதே வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு எப்படி தெரியும், எப்படி அதை என்னால் புரியும்? இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை பத்தி யாராவது எனக்கு தெரியுமா? கடைசி பிரேயர்ல கூப்பிடுவோம் பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுவார். அதுதான் நம்முடைய தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அலைக்கழிப்பு, அலைக்கழிப்பு. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த குழந்தைய சுமந்து நான் என்ன பண்ண போறேன்? ஏன் புருஷன் எனக்கு சரியில்லையே. கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார். தெய்வம் குடும்பத்தை தூக்கி பிடிப்பார். நீ பயப்படாம போ. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றாங்க, மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒண்ணு என்னை விட்டு வெளியில போனது, அதுதான் ஆவி. ஏன் இந்த கர்ப்பத்தை சுமக்கிறாய்? ஏன் இந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாய்? இதை டெமாலிஷ் பண்ணுவதற்கு அந்த ஆவி போராடும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். ஏன் அவர் மேல அன்பா இருக்கணும்? என்னை தூக்கி விடுகிற ஒருவர். கையை தட்டி பாஸ்டரையா ஆமென் சொல்லுங்களேன். என்னை தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்திலே அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். கடைசியில உட்கார்ந்து அன்பு அண்ணன், அக்கா, தங்கச்சி, உன் வாழ்க்கையில பெருத்த மாற்றத்தை கொடுப்பார். ஆமென். பேதுரு இயேசுவை பார்க்கறான். எங்க பார்க்கறான்? கடலுக்கு நடுவுல. இல்ல, பைபிள் அப்படிதான் இருக்குங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்களேயானால், இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். 4ஆம் ஜாமத்தில் இயேசு அவரிடத்தில் வந்தார். ஏன்? சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காற்று வரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் படகு அலைக்கழிக்கப்படும். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவரை போல இந்த உலகத்திலே அன்புள்ளவர்கள், அன்புள்ள தெய்வம் யாருமே இல்லை. நான் இந்து கடவுளையும் வேண்டி பார்த்துட்டேன், நான் முஸ்லிம் கடவுள்கிட்டையும் போய் பார்த்துட்டேன், நான் இயேசுப்பாட்டி வந்து பார்த்துட்டேன். எனக்கு கை கொடுத்த தெய்வம், நான் பிரசங்கிக்கிறேன், குல தெய்வம் இயேசு மட்டும்தான். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சாட்சி யூடியூப்ல 1 மணி நேரம் இருக்கும், சேனலுக்கு பேட்டி கொடுத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ சாதாரணமாய் அமர்த்தப்பட்டு நான் ஊழியத்துக்கு வரலங்க. 4ஆம் ஜாமத்திலே நடுகடல்ல என்ன செய்வோன்னு சொல்லி தத்தளிக்கும் பொழுது இயேசு என்னை தேடி வந்தார். ஆமென். அன்றைக்கு அப்படிதான் சீஷர்கள் அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு நடந்து வந்தார். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் பயம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஆவேசம் ஆவேசம் என்று கத்தினார்கள். இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாத. பக்கத்துல கைப்பிடி, இயேசு இருக்கிறார், பயப்படாத. சொல்லுங்க வாய்த்து, இயேசுப்பா இருக்கிறார், பயப்படாத. நான் தான், பயப்படாத. பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தில் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இயேசு சொன்னார், வா வா, என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறாய் தானே, நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதை நீயும் செய்வாய். நான் எப்படி அன்பா இருந்தனோ அப்படி நீ அன்பா இருப்ப. எப்படி நான் இரக்கமா இருந்தனோ அப்படி நீ இரக்கமா இருப்ப. எப்படி நான் அற்புத அடையாளங்கள் செய்து ஊழியத்தை இந்த பூமியில நான் கட்டினேனோ அப்படி நீயும் செய்வாய். எப்படி இந்த பூமியிலே என்னை தேடி ஜனங்கள் ஓடி வந்தார்களோ அப்படியே உன்னையும் தேடி வருவார்கள். இதெல்லாம் தான் வசனம்.
ஆமென் சொல்லுங்களேன். நடந்து வர்றான். பைபிள் சொல்லுது காற்று பலமா இருக்கிறதை கண்டான். ஆலயத்துக்கு வரோம். சில நேரங்களில் நமக்கு வருகிற காற்று வேறு விதமா இருக்கிறது. காற்று பலமா இருக்கும், சூழ்நிலை பலமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? அதை எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் பயந்து சொன்னானா, ஆண்டவரே என்னை ரட்சியும். அடுத்த நொடி இயேசுவின் கை அங்கே நீட்டப்படுகிறது. இயேசுவினுடைய கை அங்கே நீட்டப்படுகிறது. அவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏண்டா சந்தேகப்பட்ட? கர்த்தருடைய கரம் உனக்காக இன்னைக்கு நீட்டப்படுதுமா? அவர் நம்மை கை தூக்கி எடுத்தவர், கை தூக்கி விடுகிறவர். என் தம்பி எபினேசர் அமல்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய சாட்சி வேறு விதமான சாட்சி. அவர் ஏன் தாங்கி நடக்கிறார்? எல்லாரும் நினைப்பீங்க அவர் ஹேண்டிகேப், அதனால தாங்கி நடக்க. இல்ல, ஒரு எல்என்டி அசிஸ்டன்ட் மேனேஜராய் கர்த்தருடைய அந்த வேலையை செய்தவர் மேஜர் ஆக்சிடென்ட்ல மாட்டினார். அவருடைய சாட்சி நீங்க கடைசி நாள் நாளைக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். அந்த இடத்துல கால் ஃபுல்லா டெமாலிஷ் ஆனிச்சு. இடுப்புக்கு கீழே களிமண்ணால் அள்ளி வச்சு கட்டின மாதிரி இருக்கும் ஒரு கால். சென்னையில் இருக்கிற அப்போல கொண்டு வந்தாங்க. எதற்கு தெரியுமா? காலை எடுக்கிறதுக்கு. அந்த காலை இடுப்போடு எடுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா 7 நரம்பு கிடையாது. அவருடைய ரத்தத்துல கிரீஸ், அவர் வேலை செய்த அந்த மிஷினுடைய கிரீஸ் கலந்துருச்சு. டாக்டர் சொன்னாங்க, எடுத்துடணும் காலை, கொண்டு வாங்க. திருமணமாகி 3வது மாதம். அப்பெல்லாம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய மனைவி தான் எங்க கூட்டத்துக்கு வந்து போகும். அவர் மனைவி போன் பண்ண, அண்ணே மாமாவுக்கு ஏதோ பிரச்சனையா, பாண்டிச்சேரியில இருந்து போன் வந்தது, எல்என்டில இருந்து ஏதோ ஆக்சிடென்ட்ங்கறாங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் கூட சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். சச்சல்ல தள்ளி தூக்கி போட்டாங்க. இது போன கேஸ், முடிஞ்ச கேஸ். ஆமென் சொல்லுங்களேன். 22 நாள் அன்னந்தனி ஆகாரம் இல்லாமல் அவருக்காக ஜெபத்துல உட்கார்ந்தோம். கர்த்தர் இன்னைக்கு மீட்டு கொடுத்தார். காலை உயிர்த்தெழ வைத்தார். அந்த ஸ்டிக் வச்சு நடப்பார். இன்னைக்கு 400 கிலோமீட்டர் என்ன வச்சு அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. டாக்டர் சொன்னார் குழந்தை இருக்காது. இன்னைக்கு 2 பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதோட வேலை ரிசைன்மெண்ட், ஃபுல் டைம் ஊழியத்துல என்னோட வந்துட்டார். கை நீட்டி தூக்கி விடுகிறார். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் வலி சுகமாவும் நெஞ்சு வலி சுகமா? இல்லங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். கையை தட்டி ஆமென் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நம்முடைய பலத்தை அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தை அல்ல, கர்த்தருடைய ஆவியை இன்றைக்கு நம்புவோம். அவர் நம்மை தூக்கி விடுகிற இறைவன். உன்னை தூக்கி விடுவார். பாவத்தில் இருக்கிற ஒன்னை, சாபத்தில் இருக்கிற ஒன்னை, பெரும் பிரச்சனையில் இருக்கிற ஒன்னை, வாலிபா தம்பி தங்கச்சி, ஒருவேளை ஆலயத்துக்கு வரலாம், நீ ஒருவேளை ஆண்டவரை நீ தொழுது கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒரு பாவம், ஐயோ இந்த பாவத்தில் என்னால மீள முடியலன்னா, ஐயோ இந்த விஷயத்திலிருந்து என்னால ஓவர் கம் பண்ண முடியல, எனக்கு யார் உதவி செய்வார்? இயேசு அந்த பாவத்திலிருந்து தூக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நான் கூட அப்படிதான். ஒரு நாளைக்கு 5 சினிமா, ரஜினிகாந்த் ரசிகர், குஷ்புக்கு கோயில் கட்ட போன ஆளு, சோத்திரம். நான் கூட அப்படிதான். என்னை தேவன் தூக்கலையா? ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி. என் அப்பா ஒரு தலைமை காவலராக இருந்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அது சொன்னா என்ன வேணாலும் செய்யடா, பாத்துக்கலாம், என்ன மீறி என்னடா வந்துட போது. அந்த தைரியத்தில் நான் வளர்ந்தவன். சொன்னவர் 2004ஆம் வருஷம் செத்து போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என் அப்பா இல்ல, என் பரம தகப்பன் நடத்துறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். விடுகிற ஆண்டவருங்க. ஒரே ஒரு நொடியில் என்னுடைய பாவங்கள் பறந்து போனது. அந்த நாள் ராத்திரி என்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுத்த நாளாய் மாறியது. ஆமென். என்னிலிருந்து பொல்லாத வியாதிகள், அல்சர் பெயின், ஜாயிண்ட் பெயின், 18 வயசுலே அல்சர் வலி வந்துச்சுன்னா என் தலை என் காலுக்கு கீழே போயிடும். சுருட்டி வலிக்கும், தாங்க முடியாத வலியா இருக்கும். தற்கொலை பண்ணிக்கணும் 3 முறை நான் முயற்சி செய்தவன். 12 தூக்க மாத்திரை ஒன்னா போட்டு முழுங்கினவன், குண்டுமணி அரைச்சு குடிச்சவன், அரளிக்கோட்டை அரைச்சு குடிச்சவன், டாக்டர்டே போகாம அதற்கான ட்ரீட்மெண்ட் ஒன்னும் செய்யாம சாகிறவனுடைய சாவை விரும்பாத கர்த்தர் எனக்கு மீட்பை கொடுத்து தூக்கி எடுத்து இன்னைக்கு ஊழியத்துல பயன்படுத்துகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்கம்மா, நம்புங்க. ஐயோ அந்த வலி, ஐயோ அந்த கட்டி, ஐயோ அந்த மருத்துவ அறிக்கை, ஐயோ இந்த பலவீனம்,
ஐயோ இந்த கர்ப்பப்பை பாரம், ஐயோ இந்த ஸ்பைனல் கால்ல இருக்கிற பிரச்சனை, ஐயோ கால்கள் இருக்கிற பிரச்சனை, ஐயோ ஒற்றை தலைவலி. போன வாரம் ஐயாவுடைய மருமகள் தானே, உங்க மருமகளுக்கு தானே ஒற்றை தலைவலி. அந்த சாட்சி அவ்வளவு நல்லா இருந்தது. கரெக்டா ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டார். மேடைக்கு வந்தாங்க, ஜோம் பண்ண. தலைவலி போயிடுச்சு ஐயா, நல்லா தானே இருக்காங்க, ஆமீன் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, அந்த தலைவலி உங்களுக்கு எல்லாம் வந்தாதான் தெரியும். நல்லா கவனிக்கணும். எத்தனையோ இடங்கள் நம்ம நினைக்கிறோம் தலைவலி நினைக்கிறோம், அதுவே பெரிய தலைவலியா இருக்கும் நமக்கு. இன்னைக்கு ஆண்டவர் தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை நல்லா தூக்கி சொல்லுங்க ஆமென். வாலிபா தம்பி தங்கச்சி, உன்னை தூக்கி விடுகிற ஆண்டவர், அவர் மீது நம்ம அன்பா இருக்க வேண்டும் என்பது கட்டளை. அல்லேலூயா. என் மேல அவர் அன்பா இருக்கிற, நான் அவர் மேல அன்பா இருக்கும். ஒன் சைடு லவ் இல்ல, டூ சைடு லவ். அல்லேலூயா. ஒருதலை காதல் அல்லங்க, ரெண்டு பக்கமும் காதல். அவர் என்னை நோக்க, நான் அவரை நோக்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நான் தவிச்சு போயிடுவேன். ஒரு நாள் அவருடைய பிரசன்ஸ் இல்லைன்னா அவ்வளவுதான், அழுவ ஆரம்பிச்சிருவேன். எங்கே ஆண்டவரே போனி, எங்கே போனி, நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்க. என்னை அடிச்சு திருத்திருங்கப்பா, என்னை நீங்க கண்டிச்சு திருத்திருங்க. அவர் இல்லடின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒண்ணுமே கிடையாது. தூக்கி விடுகிறவர், தூக்கி விடுகிறவர். ஆமென் சொல்லுங்க. இங்கிலாந்து தேசத்துல அடிமைகள் விற்கப்படுகிற ஒரு சந்தை. அங்கே ஒரு அடிமை சேலுக்கு வந்தா. ஒரு அழகான பெண். அவருடைய கழுத்துல போட்டிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட டாலர் அமௌண்ட். அடிமைகள் சந்தை எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. கடைசியா ஒருத்தர் வந்தார். அவர் டாலரை தூக்கி பார்த்தார். $400 போட்டிருந்தது. அவர் $1000 கொடுத்து வாங்கினார். $1000. அந்த பிள்ளையினுடைய இருதயத்துல ஏக்கம் அதிகம். யார் என்ன வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறாங்களோ. ஏன்னா அடிமையானவனை வாங்கும் பொழுது அந்த எஜமான் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். அதுக்கு தானே வாங்குறாங்க, விலை கொடுத்து அதுக்கு தானே வாங்குறாங்க. அழகா வேற இருக்கு பெண்ணு. ஐயோ வாங்கிட்டு போறவன் என்ன செய்வானோ தெரியலையே, அழுது கொண்டே இருந்தார். ஒருத்தர் வந்தார், $1000 கொடுத்தார். இந்த பிள்ளையை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். வாங்கி கொண்டார். வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார். இவளுக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ, ஒருவேளை விபச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை ஏதாவது ஒரு விபச்சார விடுதலை கொண்டு வித்து விடுவாங்களோ, அப்படிதான் நினைச்சா. பயந்து கொண்டே போனவளுக்கு ஒரு நற்செய்தி காத்திருந்தது. போனவர் காரை நிறுத்தினார். அந்த பெண்ணை கீழே இறக்கி விட்டார். அவர் சொன்னார், $400 தான் உன் கழுத்திலே போடப்பட்டிருந்தது. ஆனால் $1000 கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போறேன் தெரியுமா? நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நீ என்னுடைய சொத்து. நான் விலைக்கரையும் செலுத்தி உன்னை வாங்கி இருக்கிறேன். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உன்னை நான் விடுதலை பண்ணுகிறேன். நீ எங்க வேணாலும் போகலாம், நீ எப்படி வேணாலும் வாழலாம், உன் குடும்பத்தோடு போயிரு, மகிழ்ச்சியா இரு. நான் உன்னை விடுதலை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். விடுதலை பண்ணவன எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், என்னென்னமோ நடக்கும் நினைச்சோமே. ஒரு மனிதன் வந்தார், என்னை விலை கொடுத்து வாங்கினார், எனக்கு விடுதலை கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல அவரை விட்டு ஓட ஆரம்பித்தார். கொஞ்ச தூரம் ஓடின உடனேதான் பொட்டல் அடிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் வந்தது. எங்க ஓடுறோம் நம்ம? இந்த உலகம் நம்மளை வித்துச்சு, ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப நம்ம ஓடி போய் யாருக்கு உண்மையா இருக்க போறோம்? எனவே என்னை விலை கொடுத்து வாங்கினார் பார்த்தீங்களா, அவரோடைய என்னுடைய வாழ்க்கையை நான் துவங்க விரும்புகிறேன். திரும்பி வந்தால், காலில் விழுந்தால், அழுதால் உங்களுக்கு நான் பணி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளையும் ஒருத்தர் விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நான் உன்னை ஃப்ரீயா விடுறமா, இந்த உலகத்தில் நீ போய் மகிழ்ச்சியாயிரு, இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாயிரு. ஆனால் ஒன்று, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி என் அன்பை வெளிப்படுத்தினேன் என்பதை மாத்திரம் நீ நினைவில் கொள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எங்கே? ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவ பிடி, ஏதோ ஒரு சாப பிடி, கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மீது
நம்மை தூக்கி விடும்படி அன்பாய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 18 என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்டு வந்தார்கள், எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எனக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு ஆண்டவர், பக்கத்துல கையப்பிடிங்க, எனக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு தெய்வம். எனக்கு ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். சொல்லுங்க வாயத்தின, கர்த்தரோ எனக்கு ஆதரவு. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல், என் மேல், உன்மேல் ஆதரவாய் இருப்பார். ஆதரவாய் இருப்பார். நமக்கு ஃபேவராய் இருக்கிற ஒரு தெய்வம், நம்மையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். சேனைகளின் கர்த்தர் நமக்காக ஆதரவாய் இருப்பார். தூக்கி விடுகிறது மட்டுமல்ல, உனக்காக எனக்காக வருவார். உனக்காக எனக்காக பேசுவார். இதோ தேவன் எனக்கு சகாயர், என் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதோ தேவன் எனக்கு சகாயர். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்ன இறைவன், ஆதரவான ஒரு தெய்வம், எனக்காக உனக்காக ஆதரவாய் இருக்கிற ஒரு தெய்வம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோட போராடினவர்களோடு நான் போராடி உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் இயல்பொருள் ஆகும்படி நான் செய்கிற தெய்வம், நான் ஆதரவாய் இருக்கிற தெய்வம். உனக்கு ஆதரவாய் இருப்பார் மகளே, எனக்காக ஃபேவராய் இருப்பார் ஒரு தெய்வம். பக்கத்துல கையை பிடிங்க, உனக்கு ஆதரவான ஒரு தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு ஆதரவாய் இருப்பார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும், மகளே, மகனே, ஒருவேளை நீ விதவையாய் இருந்தாலும் சரிதான், ஒருவேளை நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரிதான், உனக்காக அவர் ஆதரவாய் இருப்பார். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 10:14 சொல்லுது. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீரப்பா. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எளியவர்கள் தான், மைனாரிட்டி பீப்புள் தான், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்காக உனக்காக ஆதரவாய் இருக்கிற ஒரு தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உங்க பக்கத்துல வரப்போகிறார். ஆண்டவர் உனக்கு பக்கத்துல வரப்போகிறார். எனக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர், எனக்கு ஆதரவை தெரிவிக்கிற தெய்வம், எனக்காக வக்காலத்து நோட்டீஸ் போடுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் ஆதரவாய் இருப்பார். நீ யாராயிருந்தாலும் சரிதாங்க, நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், தெய்வம் உனக்கு ஆதரவாய் இருப்பார். பைபிள் சொல்லுது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார், என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களை தப்புவிக்கிறவரும் அவரே, உங்களை வாழ வைக்கிறவரும் அவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை நாம் வாசிக்கிறோம். அவன் பேர் சகேயு. அவனுக்கு உலகம் கொடுத்த பேர் பாவி, பாவி, பாவி. இன்னைக்கு ஒன்னையும் கூட அப்படியே சொல்லலாம்ல,
எனக்கு எங்க ஊர்ல எங்க சொந்தக்காரங்களாம் வச்ச பேர் குடிகாரனுடைய மகன், உருப்படாதவன். நான் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது கொடி சுத்தி பிறந்தவன். என்னை பார்ப்பதற்கு முன்பாக நல்லனைய பார்த்துட்டு தான் என்ன பார்த்தான். நான் பிறந்த போது என்னை பார்ப்பதற்கு முன்பாகவே என்ன தர்த்திரியம் முடிச்சவன். இது எங்கெல்லாம் உருப்பட போகுது. இப்படிதான் என்ன எல்லாரும் சொன்னாங்க. உலகம் 1000 சொன்னாலும் கர்த்தர் ஒன்னு சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தருடைய ஆதரவு. இன்னைக்கு ஆதரவா இருக்க போகிறார். சங்கீதக்காரர் சகைவை பார்த்து உலகம் சொன்னிச்சு, பாவி பாவி பாவி. உங்களை பார்த்து சொல்லலாம், பாவி, உருப்படாது, இது ஒண்ணுக்கு யூஸ்லெஸ் இல்லைங்க, யூஸ்லெஸ் சொல்லுவாங்க, சொல்லலாம். இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்ய போகுது சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன்டான்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் உன் வீட்டுக்கு வரேன்டான்னாரு, உன் வீட்டுல தங்க போறேன்டான்னாரு. யாரை பார்த்து? உலகம் யாரை பார்த்து பாவின்னுச்சோ அவங்கள பார்த்து சொன்னுச்சு. ஆண்டவர் சொன்னா, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், உலகம் எப்படி வேணாலும் உனக்கு சித்தரிக்கட்டும், உலகம் எப்படி வேணாலும் உனக்கு முத்திரையை போடட்டும், ஆனால் நீ அறியாதிருந்தும் உன் நெற்றியிலே நாமத்தை நான் வைத்திருக்கிறேன், உன் நெற்றியிலே நாமத்தை நான் எழுதியிருக்கிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு ஆதரவு, அவர் நமக்கு ஆதரவு. சாது சுந்தர் சிங் ஐயா தேவனுடைய மனுஷன், லூயா. அவர் ஒரு கிராமத்துக்கு போனாருங்க, கொள்ளை எச்சரிச்சாங்க. அந்த கிராமத்தில் என்னடா மதமாற்றம் பண்றான், அப்பவே இருந்திருக்கிறான். சோத்திரம், ஆளுதான் வேற, ஆவி ஒண்ணுதான். கொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் அடிக்க பிளான் பண்ணாங்க. இவருக்கு வீடு வாசல் கிடையாது. இவர் போய் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல போய் பதுங்கி படுத்திருப்பாரு, எந்திரிப்பாரு, தூங்குவாரு, சோம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ இந்த 40 பேர் சேர்ந்து இவர் அடிக்கணும்னு போனாங்களாம். ராத்திரியோட ராத்திரியா இவன் இங்க தான் தங்கி இருக்கான், இவனை அப்படியே டெமாலிஷ் பண்ணிடணும். போனா அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாம் திரும்பி வந்துட்டான். இது எதுவுமே ஐயாவுக்கு தெரியாது. யாருக்குங்க? சாது சுந்தர் சிங் ஐயாவுக்கு தெரியாது. அடுத்த நாள் இவரு அந்த ஊருக்குள்ள போறாரு. அந்த 40 பேர் முதல்ல வந்து இவர் காலில் விழுறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நேத்து வரைக்கும் ஏத்து நின்னாங்க, இன்னைக்கு காலில் விழுறானே, ஒரே ஆச்சரியம். அப்ப அந்த 40 பேர்கிட்ட கேட்டாராம், என்னதான் நடந்தது, ஏன் இப்படி மனமாற்றம்? இந்த 40 பேர் சொன்னாங்களா, எங்கள்கிட்ட தான் நாங்க தான் அடியாள் வச்சிருக்கோம் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க முரட்டு அடியாள் வச்சிருக்கீங்க. அடியாள் நான் வச்சிருக்கேனா? ஏன்ட்ட எதிர அடியாள் ஒண்ணும் இல்லைங்க, ராத்திரி உங்களை அடிக்கலான்னு வந்தோம், ஆனா நீங்க படுத்திருந்த இடத்தை சுத்தி 40க்கு மேற்பட்டவர்கள் பெரிய பெரிய வீச்சர்வாயும் பெரிய பெரிய வாளை வச்சுக்கிட்டு வெள்ள வெள்ளேன்னு இருந்தாங்க. நீங்க படுத்திருந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்தாங்க. வேதம் சொல்லுது. நான் அடிக்கடி என் பிரசங்கத்துல சொல்லுவேன், நீ சும்மா இருக்கலாம், உன் மேல இருக்கிற தேவ கிருபையும் அபிஷேகமும் சும்மாவே இருக்காது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எனக்கே தெரியாது. என் தூக்கத்துல வந்தாங்க, நான் அயர்ந்திருக்கும் போது வந்தாங்க, நான் சோர்ந்திருக்கும் போது வந்தாங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த 40 பேர் உடன் ஊழியர்களாய் மாற்றப்பட்டாங்க. அங்கே வந்தது தேவதூதர்கள் என்பதை அறிவித்தார். 40 பேர் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய ஊழியத்தை இந்த 40 பேரோட சேர்ந்து 41 ஆளுகள் 41 பேராய் அந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு முடிச்சாங்களாம். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் நம்மளை அழிக்கும், இந்த உலகம் நம்மளை டெமாலிஷ் பண்ணும், இந்த உலகம் நம்மளை ஒண்ணுமில்லாமாக்கும். கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருப்பார். கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ யாரா வேணா இருமா, நீ எப்படி வேணா இருமா, எனக்கு எந்த ஸ்தாபனம் கிடையாதுங்க. என்னை யாரு கை நீட்டி ஊழியம், இவன் நல்லா ஊழியம் செய்வான் சொல்றதுக்கு ஆளு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் யாரையும் போய் பார்க்க மாட்டேன், நான் எந்தெந்த பெரிய பெரிய ஊழியரோட செல்விலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா எல்லா இடத்துலயுமே சுவிசேஷம் அறிவிச்சிருக்கேன், எல்லா இடத்துலயுமே ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்க வராங்க, வாங்க போய் பார்ப்போம்பாங்க, வேணான்றுவான். என்னை அழைத்தவர் யாரு? அது திமிர் அல்ல, அது அகம்பாவம் அல்ல, நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். என்னை அழைச்சவர் அவர்னா அவரே என்னை யூஸ் பண்ணட்டும். கையை தட்டி
ஏன்னா என் வேதம் சொல்லுது அவரே எனக்கு ஆதரவு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல நல்ல ஒரு வரி வரும், கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்வாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அவர் நமக்கு ஆதரவு. ஆமென். மூன்றாவதாய் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஏன் அவர் மேல் அன்பா இருக்கணும்? அவர்தான் என்னை தப்புவிக்கிறவர், என்னை தூக்கி விடுகிறவர் அவர்தான், எனக்கு ஆதரவாக இருக்கிறவர் அவர்தான், என்னை தப்புவிக்கிறவரும் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, என்னை தப்புவிக்கிறவர் அவர்தான். இந்த உலகம் நம்ம ஏதேனை விட்டு வெளியே இழுக்கதான் முயற்சி பண்ணுது. எப்படியாவது இவனை இந்த ஐக்கியத்திலிருந்து, எப்படியாவது அவனை இந்த நல்ல திருச்சபையின் பாதையிலிருந்து, எப்படியாவது இந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து இவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுறோம். இதுதான் சத்ருவினுடைய திட்டம். நல்லா கவனிக்கணும். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம், பரிசுத்தாவியை பெற்றோம், இனி வரும் உலகத்தின் பலனை அனுபவித்தோம். ஆனால் பின்வாங்கி மறுதலித்து போக காரணம் என்ன? சத்துரு, வஞ்சக ஆவி, ஆண்டவருக்கு வணக்கம் பிரிவினை உண்டாக்குகிற ஒரு பொல்லாத ஸ்பிரிட். அது ஏதோ விதத்தில் வரலாம். தாவீது கோலியாத்தை கொன்னுட்டான். 40 நாள் கொக்கரிச்சவனுடைய தலை இப்பொழுது தாவீதின் கையில இருக்கு. இந்த ஸ்திரீகள் சும்மா இருக்க கூடாது. இவங்க ஆடி பாடுறாங்க. என்ன சொல்லி? தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அவ்வளவுதான். சவுல் அந்நேரம் முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஒருவேளை அபிஷேகம் பெற்றவன் தான் சவுல், தேவனால் அழைப்பை பெற்றவன் தான். ஆனால் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் நிற்கிறான். காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. ஐயா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை டெமாலிஷ் பண்ண, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழிக்க, நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ண சத்ரு பல திட்டங்களை போடுவான். ஆனால் தேவனோ நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2-3 டைம் நீங்க படிச்சீங்கன்னா பைபிள்ல சவுல் தாவீதை சுவரோடு உருவ குத்த முயற்சி செய்வான், ஈட்டியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்வான். ஆனால் தாவீது லாவகமாய் தப்புவான். தாவீது திறமை உள்ளவன், அதே நேரம் உண்மை உள்ளவன். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டேன் என்றார். ஏன்? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு மனிதனையும் அந்நியனால் தொடவே முடியாது, அந்நியனால் அவனை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அவனை தப்புவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், கர்த்தர் அவனை பலப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஹோலி கேப்ஸ் என்கிற தேவ மனுஷன் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். திருமணமாகி 23வது நாள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதனுடைய 24வது வயது நினைக்கிறேன், அவனை சிறையில் தள்ளினார்கள்.
என்ன குற்றச்சாட்டு? இயேசுவை அறிவிக்கிறார், அவ்வளவுதான். இயேசுவை அறிவிக்கிறார். ஹோலிகாப்ஸ் என்கிற தேவ மனுஷன் கெஞ்சி பார்த்தார், ஐயோ நான் நல்லது தானே சொல்லி கொடுக்கிறேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவருடைய மிஷனரி புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது அவரை கொண்டு போய் ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற ஒரு சிறையிலே அப்படியே நிற்க வைத்தார்கள். ஒன்றுக்கு ஒன்று 1 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுக்குள்ள உள்ள வச்சு லாக் பண்ணிடுவான். நான் இலங்கை தேசத்துக்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே இந்த ஒன்றுக்கு ஒன்று சிறையை நான் பார்த்தேன். அங்கே இருக்கு. அங்கே தமிழர்களை அடித்து சித்திரவதை செய்கிற இடம் அதுதான். 1 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும்னா இப்படியே நிக்க வேண்டியதுதான். குடிய முடியாது, நிமிர முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, கையை தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வலிச்சா கத்தலாம், அவ்வளவுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 24 மணி நேரமும் அவரை தூங்க விடாமல் பார்த்துக் கொண்டார்கள். ஒன்றே ஒன்று சொன்னார்கள், இயேசுவை மறுதலை, நான் உன்னை ரிலீஸ் பண்றேன். இயேசு இல்லை என்று சொல், நான் ரிலீஸ் பண்றேன். அவர் சொல்லுவார், இல்லைங்கய்யா, இயேசுதான் உண்மையான தெய்வம். இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளை நீ புரிந்து கொள்ளுவாய். ஓ அப்படியா? வெளியில கொண்டு வருவார்கள். அவருடைய மலத்தை அவருக்கு திங்க கொடுப்பார்கள். இதுதான் இயேசுவினுடைய சரீரம், சாப்பிடு. ஹோலிகாப்ஸினுடைய சிறுநீரத்தை பிடித்து அவருக்கே குடிக்க கொடுப்பார்கள். இதுதான் இயேசுவினுடைய ரத்தம். சிகரெட்டை பிடித்து உடம்பெல்லாம் சுடுவார்கள். ஹோலிகாப்ஸ் கதறுவார், ஐயோ என்னை விட்டுருங்க, ஐயோ என்னை விட்டுருங்க. சொல்லுவாங்களா, இயேசு இல்லை என்று சொல், நாங்கள் விட்டு விடுகிறோம். வாயவே திறக்க மாட்டார். மயங்கி கீழே விடும்போது ராணுவ வீரர்கள் எல்லாம் சுற்றி நின்று அவர் மீது சிறுநீரத்தை பாய்ச்சுவார்கள். ஐயோ எரிதையா எரிது சொல்லுவார்களாம். இயேசு உன்னை அக்கினியினால் அபிஷேகிக்கிறார். விரல் அந்த நகத்தினுடைய நடுவில் இருக்கிற இந்த பகுதியிலே குண்டூசியாய் குத்துவார்கள், குண்டூசியினால் குத்துவார்கள். இயேசு இல்லை என்று சொல், விட்டு விடுகிறோம். பயங்கர அடி, பயங்கர சித்திரவதை. நாட்கள் ஓடியது. 83 வயதாய் மாறி போனது. 24 வயது என்று நினைக்கிறேன் சிறையில் அடைக்கும் பொழுது. 83 வயது வந்தது. இனி இந்த கிழவன் போய் என்ன பண்ண போறான்? வெளியில விட்டுருவோம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணி வெளியில விடு. இந்த 23 நாட்கள் உறவிலே பிறந்த ஒரு ஆண்மகன், அவருடைய தாயார் ஹோலிகாப்ஸினுடைய மனைவி, ஒரு கூட்டம் சிறைச்சாலையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த 50க்கு மேற்பட்ட வருஷங்கள் இவர் சிறையில் இருந்திருக்கிறார். இப்பொழுது இவர் இயேசுவை குறித்து என்ன சொல்லுவார்? இப்பொழுது இயேசுவை குறித்து என்ன சொல்லுவார்? வெளியில பத்திரிகையாளர் இருந்தார்கள். காது அடைச்சு போச்சு, கண்ணு மங்கி போச்சு. 83 வருஷம். வெளியில வந்தார். கூர்ந்து கவனிச்சா நிறைய பேர் நின்று இருந்தாங்க. தன் மனைவி வயதான தோற்றத்தில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பிறந்த ஒரு மகன் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தார். பத்திரிகையாளருக்கு கேட்கிறார்கள், ஹோலிகாப்ஸ், இயேசுவை இப்பொழுது என்னவென்று சொல்லுகிறீர்கள்? இந்த 50க்கு மேற்பட்ட வருஷங்கள் சிறைச்சாலையிலே கழித்திருக்கிறீர்களே, இயேசுவை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? அங்க இருக்கிற எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்க அவர் மிக தெளிவாய் நிதானமாய் ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு நன்மையன்றி தீமை செய்யவே இல்லை என்றார். அவ்வளவுதான். அந்த ஒரு பிரசங்கத்தில் அந்த ஊர் ரட்சிக்கப்பட்டது. அங்க இருந்த பத்திரிகையாளர் ரட்சிக்கப்பட்டான். அங்கிருந்த அவருடைய உறவுகள் ரட்சிக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த சிறையில இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு வேணா உன்னை வேடிக்கையா பார்க்கலாம், கிண்டலா பார்க்கலாம், நக்கலா பார்க்கலாம், பரிகாசமா பார்க்கலாம். ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த இரவு உங்களை தப்பு வைக்க போகிறார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 37 அதனுடைய 14வது வசனத்துல, சிறுவர்கள் சிறுமையும் எளிமையானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தன் வில்லை நாணேற்றுகிறார்கள். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த பட்டயமா இருக்கட்டும், எந்த பொய் குற்றச்சாட்டா இருக்கட்டும், எந்த பலவீனமா இருக்கட்டும். என் தாயாருக்கு 2 கிட்னி ஃபெயிலியருங்க, 67 வயசு, 2 கிட்னி ஃபெயிலியர். அப்பொழுது என்னுடைய செய்திகள் நம்பிக்கையில, இமயத்தில், தமிழன்ல என்னுடைய செய்தி வந்து கொண்டிருக்கும். ஊழியத்தை நாங்கள் மிகவும் செலவு செய்து நாங்கள் செய்கிற நபர்கள்.
எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டர் சொன்னார் டயாலிசிஸ் பண்ணணும்னார். அன்கான்சியஸா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு சுயநினைவு இழந்தவர்களாய் கொண்டு போனோம். டாக்டர் சொன்னார் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு சொன்னார் 1 லேக் கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு வாங்கினார். கட்டிட்டு வந்தோம். சொன்னார் டயாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம், இறந்தாலும் இறந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயநினைவு இல்லை. முகம் இவ்வளவு பெருசு, கால் இவ்வளவு பெருசு, கை இவ்வளவு பெருசு. என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஊழியத்தில் இருக்கிற ஒருவர் கூட அப்பொழுது என் பக்கத்துல இல்லை. நல்லா கவனிக்கணும். என்னதான் பரிசுத்தவான்களா இருந்தாலும் ஒரு சிங்க கெபின்னு வரும்பொழுது தனியா தான் போய் விழணும். ஒரு அக்கினி நெருப்புன்னு வரும்போது தனியா தான் உள்ள விழணும். யாரும் வர மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஐசியூல வச்சுட்டு வெளியில வந்துட்டோம். நான் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க அக்கா உள்ள இருக்கு, நான் வெளியில இருக்கிறேன். கணக்கு பண்ணி பார்த்தேன். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 4 டயாலிசிஸ் பண்ணணும். போக போக ஒரு வாரத்துக்கே 4 பண்ற மாதிரி இருக்கும் டாக்டர் சொன்னது. நான் ஒன்னே ஒன்று ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன்பா, எனக்கு ஊழியம் நிறைய இருக்கு. நான் ஒரு நாள் படுத்துனாவே ஒரு 10 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்றது தடைப்படும். எங்க அம்மாவை நல்லா கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இன்னைக்கு எடுத்துக்கங்க. 64 67 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. நல்லா கொடுத்தா கொடுங்கப்பா. கிட்னி ஃபெயிலியரோட எங்க அம்மா டயாலிசிஸ் பேஷண்ட் சொல்லி என்னால் பிரசங்கம் பண்ணலாம் முடியாது. வச்சா வச்சு வைங்க, நல்லா வைங்க, இல்லைன்னா எடுத்துக்கோங்க. இதான் என்னோட ஜெபம். வெளியில உட்காந்து ரோட்ல உட்காந்து அழுதுட்டு உட்காந்து. எப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா பேசினாங்க. இங்க உட்கார்ந்து இருக்காத, வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வரும்போதே என் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா, அம்மாவுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த ராத்திரி நைட்டு ஒரு 11 மணிக்கும் என் ஊழியத்தில் இருக்க 20 பேர் 22 பேர் வந்துட்டாங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. 67 வயசு, 10.7 கிரியேட்டின் லெவல், இறந்துருவாங்கன்னு சொல்லி முத்திரிக்கப்பட்ட கேஸ். அந்த ஹாஸ்பிட்டல் 1500க்கு மேற்பட்டவர்கள் டயாலிசிஸ் பேஷண்ட் உள்ள இருக்காங்க. அதுல என் தாயார், ஒரு ஊழியக்காரனுடைய தாயார், ரொம்ப மனதளவுல போராட்டம், ரொம்ப பலவீனம். ஒன்னு பினான்சியல் பிரச்சனை, இன்னொன்னு ஊழியம், இன்னொன்னு பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, காணிக்க நிறைய வாங்கி இருப்பான் பொழுது அதான் குடும்பமே அடி வாங்குதுன்பான். பல விதங்களில் எனக்கு யோசனை. தாவீது சொல்லுவார், நான் என் கர்த்தருடைய கரத்தில் விழுகிறதையே நான் நினைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என் வயதான தாயாருக்காக ஜெபம் பண்ணேன். அந்த ராத்திரி தானே ஆண்டவர் அற்புதம் செய்தார். 2 டயாலிசிஸ் 3 டயாலிசிஸ் பண்ணாங்க. கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு டாக்டர் கண்ணாடியை கட்டிட்டு பார்க்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலன்றாரு. இன்னைக்கு 75வது ஆண்டு பிறந்த நாளை இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடிட்டோம். வித்தவுட் மெடிசன். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அன்றையோடு கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னைக்கு என் ஊழியத்தில் எவ்வளவு சிறுநீரக பிரச்சனையார வர்றவங்க பாதிப்புல வர்றவங்க தொடப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, நீ யாரா வேணா இரு, உன்னை தப்பு வைக்கிறவன் பக்கத்துல தான் இருக்கிற. உன்னை கை நீட்டி உன்னை தூக்கி விட, உனக்கு சகாயம் பண்ண, உனக்கு ஆதரவா இருக்க, உன்னை தப்பு வைக்க உன் பக்கத்துல தான் இருக்கிற. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுற? ஆமென் சொல்லுங்களேன். இந்த இரவு ஆண்டவருடைய கரம் உங்க மேல வந்து இறங்கும். அல்லேலூயா. உங்களை தேவன் தப்பு வைப்பார். உங்கள் தேவன் உங்கள் மேல் ஆதரவா இருப்பார். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் உயர்த்துவார். நீங்க யாரா வேணா இருக்கலாங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆமான் தூக்கு மரத்தை கூட செய்து வைத்திருக்கலாம். இந்த இரவுதான் அது கடைசி இரவு. யாருக்கு? செய்த தூக்கு மரத்தில் அவன் தூங்குவதற்கு. கையை தட்டுங்களேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி முடிப்பார். எந்த வியாதியோட இருந்தாலும் சரிதான், எந்த மருத்துவ அறிக்கையோடு இருந்தாலும் சரிதான். என் ஊழியத்துல 4 HIV பேஷண்ட் நல்லா இருக்காங்க. என் ஊழியத்துல கேன்சர் பேஷண்ட் நல்லா இருக்கிறாங்க. என் ஊழியத்துல இல்லாத கர்ப்பப்பை உருவாகி இருக்குங்க. என் ஊழியத்துல ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறாங்க. என் சேனல்ல போய் பாருங்க. வித் மெடிக்கல் சர்டிபிகேட்டோட உள்ள போட்டிருப்பேன் நான். என் ஊழியத்துல இதெல்லாம் நடக்கிறது உண்மை. அந்த தெய்வம் என்னென்னைக்கும் சதா காலமும் நம்முடைய தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மேல் நாம் அன்பா இருக்கிறோம். அவரே என்னுடைய பலன். சொல்லுங்க வாயத்தை, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை தூக்கி விடுகிறவர் நீர், எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர் நீர், எனக்கு சகாயம் பண்ணி என்னை தப்பு வைக்கிறவர் நீர்.
ஆமென் சொல்லுங்க. எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி விட போகிறார். போன வாரம் மீட்டிங்ல, கடைசி நாள் மீட்டிங், ஒரு டிரைவர் தம்பி வந்தார். அவர் சொன்னார், சரியாய் ஆண்டவர் சொன்னார், உன்னால விட முடியாத பாவங்கள் 2 பாவங்களோடையும் போராடுகிறாய். அவர் சொன்னார், உண்மைதாங்க. கண்ணீரோடு சொன்னாருங்க. அவர் சொன்னார், என்னால பாவத்தை விட முடியல பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. கண்ணுல தனியா ஊத்துச்சு. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் நின்னாரு, அவரை ஆண்டவர் தொட்டார். இந்த பக்கம் அவருடைய மனைவி, அந்த அவருடைய மனைவியை பார்த்து, நீ வாமா, ஒன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஐயா தான் சொன்னார், ஐயா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க, ஒரு குடும்பத்தை தட்டி தூக்குனார். அந்த சபையில அப்படி 3 குடும்பங்களை அழைத்து நான் ஜெபம் பண்ணேன். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஏதோ கண்ணை கட்டிட்டு ஊழியம் செய்யல, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்யறோம். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிரச்சனைகளை ஆராய்ந்து அறிகிறவர். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாங்க ஐயா, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில வேணாலும் இருக்கலாங்க ஐயா. இன்னைக்கு தேவன் உன் மேல அன்பா இருக்கிறத நிரூபிக்க போற. அந்த கட்டிகள் மறைய போகுது, அந்த பலவீனங்கள் ஓட போகுது, அந்த சுகவீனங்கள் ஓட போகுது, உனக்கு பிடிச்சிருந்த மாந்திரிக கட்டு உடைய போகுது, அந்நிய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. கர்த்தர் யுத்தம் பண்ணி முடிக்க போகிறார். உங்களுக்காக நின்று அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன் ஐயா, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அவரே உன்னை தப்புவிக்க போகிறார். அவரே உன்னை பலப்படுத்த போகிறார். அவரே உனக்கு ஆதரவா இருக்க போகிறார். அவர்தான் உன்னை தூக்கிவிட போகிறார். எந்த பாதாளத்துல கட்டில இருந்தாலும், எந்த மரண கட்டில இருந்தாலும், எந்த பலவீனத்துல நீ இருந்தாலும், ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்ய போறார். அவர் இன்றைக்கு உனக்காக யுத்தம் பண்ணி முடிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழும்பி நிற்போமா? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லை, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என்னேச நடத்துகிறீ, என்னேச நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே. கைதட்டி கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. துணையாளரே, 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 இணையில்லா மனவாளரே, என் இணையில்லா மனவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா. சவுண்ட் வைங்க. என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா.
தாய் மடியில் தவழுகின்ற குழந்தை ஒரு மகிமை இறங்க போது உங்க மேல. தகப்பனே பொல்லாத ஆவி, மடியில் சாய்ந்து மயமந்திர கட்டு, பில்லி சுனி ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்தந்த சரங்களை விட்டு இப்போ வெளியே வரட்டும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சகல சத்ரு வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியால் அந்த அதிகாரத்தை பிரகடனப்படுத்துகிறேன். இயேசுவின் கல்வாரி ரத்தத்தை இந்த எல்லையிலே தெளிக்கிறேன். இப்பொழுது ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி என் பிள்ளைகள் மேல. மடியில் சாய்ந்து விட்டேன் நான், தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே Fire! மடியில் சாய்ந்து விட்டேன். Fire! தாய் மடியில் Fire! குழந்தையை ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, மடியில் தவழுகின்ற குழந்தையை போல அக்கினி, தகப்பனே அக்கினி, மடியில் சாய்ந்து அக்கினி, விட்டேன். அக்கினி, தாய் மடியில் அக்கினி, தவழுகின்ற குழந்தையை அக்கினி, போல அக்கினி, தகப்பனே ரத்தத்தின் வல்லமை, சாய்ந்து விட்டேன். ரத்தத்தின் வல்லமை, தாய் மடியில் Fill on, தவழுகின்ற fill on, குழந்தையை fill போல on, fill on, தகப்பனே oh, மடியில் fill on, சாய்ந்து விட்டேன். fill on, ஒவ்வொருவரையும், மடியில் ஒவ்வொருவரையும் தவழுகின்ற நிரப்பும், குழந்தையை போல நிரப்பும், நிரப்பும், தகப்பனே நிரப்பும், மடியில் நிரப்பும், சாய்ந்து விட்டேன். நிரப்பும், நிரப்பும். தாய் மடியில் Jesus, தவழுகின்ற Jesus, குழந்தையை போல Jesus, Jesus. தகப்பனே உள்ளாத கிரியைகள், சாய்ந்து விட்டேன். பிசாசின் கிரியை, தாய் மாந்திரிக மடியில் கிரியை, தவழுகின்ற பலவீனப்படுத்துகிற குழந்தையை கிரியை, போல சாபமான கிரியை, அண்ணனை சரண் வாவலி, வாவலியே, வாவலியே, உனக்கு அதிகாரம் இல்லை. உள்ளாத ஆவியே, போ, போ, போ. பலவீனப்படுத்துகிற சுகவீனத்தை கொண்டு வருகிற உள்ளாத ஆவி, மாயமந்திர ஆவி, பில்லி சூனி ஆவி, come out, come out, come out. கையை தட்டு, வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. உன்னை தூக்கி விடுகிற ஆண்டவர், உன்னை தூக்கி விடுகிறார். உன் மரண ஆவியில் இருந்து, பலவீனப்படுத்துகிற ஆவியில் இருந்து, பொல்லாத கிரியைகள் இருந்து, சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவியில் இருந்து குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன். நிரப்போ, 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 நிரப்போ. கட்டிகள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. பலவீனப்படுத்தப்பட்ட ஆவிகள் அண்ணனை சரணடைந்து வெளியேறுகிறது, 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 வெளியேறுகிறது. மந்திர தகடு எரியுது, மாந்திரிக கட்டு எரியுது. பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி. ஓ, கலக்கழிக்காத, வெளியே போ, வெளியே போ இயேசுவின் நாமத்தில். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நல்ல கையை தட்டி, கையை தட்டி. தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே வா, வா, உம்மடியில் வா, சாய்ந்து விட்டேன். வா, நிரப்போ, நிரப்போ, நிரப்போ. இது வல்லமை, இது வல்லமை. என் பிள்ளைகள் மேல, என் பிள்ளைகள் மேல, என் பிள்ளைகள் மேல அளவில்லாமல், 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 அளவில்லாமல். Fire! Fire! மடியில் சாய்ந்து விட்டேன். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே Fire! சாய்ந்து விட்டேன். நிரப்போ, நிரப்போ. அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக. உம்மடியில் அக்கினி, அக்கினி, தவழுகின்ற அக்கினி, அக்கினி, மடியில் சாய்ந்து அக்கினி, தாய் மடியில் அக்கினி, குழந்தையை போல அக்கினி, தகப்பனே உம்மடியில் அக்கினி, சாய்ந்து அக்கினி, தவழுகின்ற அக்கினி, போல அக்கினி, மடியில் அக்கினி, அக்கினி, தவழுகின்ற அக்கினி, போல அக்கினி, உம்மடியில் சாய்ந்து அக்கினி, தாய் மடியில் அக்கினி. தவழுகின்ற குழந்தையை போல Jesus. தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. தவழுகின்ற குழந்தையை போல ஓ, தகப்பனே ஓ, உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஓ.
தேவ மகிமை 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 வானம் திறந்து வானம் திறந்து தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் ஜீசஸ் 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 ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் வல்லமை 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 ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும்பா 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 இறங்கட்டும் இறங்கட்டும் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே 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 பின்னாடி இருக்க அந்த மாதிரி மேல அண்ணா மேல ஒவ்வொரு மேலையும் கண்ணை மூடிக்க தம்பி கண்ணை மூடிக்க கண்ணை மூடிக்க கண்ணை மூடிக்க கண்ணை மூடிக்க ஆண்டவரை பாரு ஆண்டவரை பாரு அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு 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 போகவில்லை 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 தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே 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 எஸ்ஐயா 53:5 சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் 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 தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே கையெழுதி கையெழுதி வாங்கிக்கோ 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 தகப்பனே வெட்டுகை வெட்டுகை இந்த விடுதலை வெட்டுகை 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 குழந்தையை போல போய் தகப்பனே போய் சாய்ந்து போய் விட்டேன் வெட்டுகை 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 ஒரு பலை ஒரு பலை ஒரு பலை ஒரு பலை உன்னை மூடுகிறது 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 தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் தாய்மடி சொல்லுங்க வாயத்தை நாமே நேசிக்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் நல்ல வாயை திறந்து நல்ல வாயை திறந்து ஐயா நான் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்படி ஆவியான உணர்த்துகிறான் நான் சில பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பேன் தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ் இந்த நாட்களும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே மகிமையாய் வெளிப்பட போகிறார் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் நல்ல கையை தட்டி ஐயா எனக்கு தற்கொலை எண்ணம் வந்துகிட்டே இருக்கு என்னால வாழ பிடிக்கல நான் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா பல முறை இந்த உலகத்தை விட்டு போயிடணுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிக்குது அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் முன்னாடி வரீங்களா இந்த இடத்துக்கு வரீங்களா சீக்கிரம் வாங்க பார்க்கலாம் வெக்கப்படாம ஏதோ ஒரு விஷயம் என்னை அலைக்கழிக்குதுயா சீக்கிரம் வாங்க வெக்கப்படாதீங்க நான் ரட்சிக்கப்பட்டவன் தான் ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னே எனக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்க முன்னாடி வரீங்களா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம் நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க நீங்க இங்க முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் அதுக்கு தான் முதல்ல ஜெபம் பண்ண சொல்றாங்க ஆமென் என் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி நின்னுங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க அது மேல விழுந்துருவீங்க சீக்கிரம் ஐயா எனக்கு வந்து வாழவே பிடிக்கல நான் சில காரியங்களை சொல்லி கூப்பிடுவேன் ஆண்டவர் சொல்ல சொல்ல நான் சொல்லுவேன் மணி 10 மணி ஆயிட்டு இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிக்கிறேன் இல்லை 1/2 மணி நேரத்தில் முடிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இப்படி தள்ளி நின்னுங்கம்மா தள்ளி நின்னுக்கோங்க தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி ஃபாதர் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க நன்றி ஆண்டவரே அப்படியே கையை மட்டும் உயர்த்திக்கோங்க ஆமென் இதெல்லாம் ஒரு ஆவி ஆமென் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் ஆமென் க்ளோரி ஃபாதர் ஆமென் இந்த பொல்லாத ஆவி இந்த மாந்திரிக ஆவி ஆமென் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஆமென் இந்த சுகவீனப்படுத்துகிற ஆவி ஆமென் கையை உயர்த்திக்கோங்க சொல்லுங்க வாயை திறந்தப்பா நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன்ப்பா ரொம்ப அன்பா இருக்கிறான்ப்பா தேவ பிரசன்னம் இந்த கட்டெல்லாம் உடையட்டும் நல்ல உடன் ஊழியர்கள் வாங்கலாம் யாராவது நல்லா ஜெபிக்கிறவங்க வாங்க தேங்க்யூ ஜீசஸ் வாங்க உடன் ஊழியர்கள் வாங்க
அந்த அம்மா தலையில கை வைங்க. நல்லா நீங்க ப்ரேயர்ஃபுல்லா நிக்கணும். 3 நாள் 4 நாள் நமக்கு நல்ல ஒரு அறுவடை. கம் அவுட். போ வெளியே. பொல்லாத ஆவி போ வெளியே. Thank you. அந்த பொண்ணு மேல கை வை. நீங்க நல்ல ப்ரேயர்ஃபுல்லா இருங்க. ஹalleluya. வா வெளியே வா. பொல்லாத ஆவி ஜீசஸ். இந்த அம்மா மேல கை வைங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. இந்த கர்ப்ப அந்த வயித்துல இருக்கிற பொல்லாத கட்டு மாந்திரிக ஆவி வா வெளியே வா வெளியே வா வெளியே. ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம். பொல்லாத பலவீனங்கள் சபிக்கப்பட்ட காரியங்கள் எங்க தலை கை வைங்க. ஜீசஸ் நேம். எபி அவங்க தலை கை வை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கம் அவுட் கம் அவுட். இந்த mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவி போ வெளியே போ. கடிந்து கொள்ளுகிறேன் உன்னை. கடிந்து தள்ளக்கூடாது. அப்படி லேசா கை வைங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அம்மாவை தொடும். இந்த பிள்ளை மேல கை வைப்பா. எபி கை வை. எபி கை வை. எபி கை வை. தேங்க்யூ. நீங்க கை எடுத்துங்க பிரதர். தம்பி கை வை. தேங்க்யூ. வா வெளியே வா வெளியே. இயேசுவின் நாமத்தில் we heal in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பொல்லாத கிரியைகள், சபிக்கப்பட்ட கிரியைகள், மாயமந்திர கிரியைகள், பலவீனப்படுத்துகிற கிரியைகள் வெளியேறு வெளியேறு. தூக்கிட்டு வாங்க முன்னாடி தூக்கிட்டு வாங்க. வெளியேறு. ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. ஓ ஜீசஸ். போதும் வெளியேறு கைவிடா வெளியே. ஒரு நாளும் விலகிடா ஒரு தேற்றுவது போ என் நேச தேற்றுவா ஒரு தேற்றுவது போ. ஒரு குடும்பம் இங்க இருக்கிறதா ஏசப்பா சொல்றாங்க. நல்ல கவனி. தன்னுடைய சொத்து பத்திரத்தை அடகு வச்சுட்டு அதுல இருந்து மீள முடியாம மேற்கொண்டு எங்களுடைய வருமானத்தை நான் கொடுத்து நான் காயத்தோட நிக்கிறோம். ஒரு குடும்பம் வரீங்களா? மேல வரீங்களா? ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படி நிக்கிறீங்க. என்னுடைய பத்திரத்தை நான் கொடுத்துட்டு அதுல இருந்து என்னால மீளவே முடியல. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறாங்க? ஒரு குடும்பமா இங்க வந்து நல்லா கவனிங்க. நீங்க விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு பக்கம் அணைப்பாரே. அந்த பக்கம் என் அன்பு தம்பி ஸ்பைனல்ல பிரச்சனையோட நிக்கிற தம்பி, நீ ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனையோட வலியோட நிக்கிற. மேல வரியா? இயேசு உனக்கு சுகம் கொடுக்க விரும்புறார். சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். அப்புறம் கடைசியா வந்து நான் தான் ஏன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இப்போ வந்தீங்கன்னா அந்த அனாயிண்டிங்ல ஹீல் ஆயிடுவீங்க. ஸ்பைனல்ல இடுப்புக்கு கீழே வலியோட பெயின்ஃபுல்லா நின்னுகிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். பர்டிகுலரா அவர் சொல்ற இடம் வலி இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. அந்த வலி இருக்கிற சொல்ற இடத்துல வலி இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. கையாவது உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. ஒரு வாலிப தம்பி, சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். அப்படி மற்றவங்களுக்கு எனக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு இருக்கு அப்படின்றவங்க முன்னாடி வாங்க. ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்க போறேன். நீங்களா பிரதர்? வாங்க மேல, கையை தூக்கிட்டே வாங்க, நாங்க தேடுறோம்ல. மேல வாங்க. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். நீங்க என்ன தொழில் பண்றீங்க பிரதர்? என்ன தொழில்? சீக்கிரம் மேல வாங்க. ஸ்பைனல்ல இருக்கா உங்களுக்கு வலி? இடுப்பு வலி, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கா? ஸ்பைனலா? ஸ்பைனல். நீங்க என்ன வொர்க் பண்றீங்க பிரதர்? கிட்னி ப்ராப்ளம்.
கல்லு தானே. என்ன பேக் பெயின் கூப்பிடல அவரு. ஸ்பைனல் வலியா? எத்தனை வருஷம்? 7 சரியா புரிஞ்சுக்கிட்டோம். மேல வாங்க ப்ளீஸ் வாங்க இவருதான். ஒரு போதும் கைவிடா ஒரு மத்தவங்க நல்ல பிரேயர்ஃபுல்லா இருங்க. உங்களையும் நான் கூப்பிடுவேன். ஸ்பைனல்ல பா யோவான் ஒரு ஸ்பைனல்ல வலி. மேல வர சொல்லுங்க பாஸ், வர சொல்லுங்க. மார்போடு அணைப்பாரே மனக்காவல் தீர்ப்பாரே. ஒருத்தவங்க பின்னாடி வாங்க பிரதர், ஒருத்தவங்க பின்னாடி வாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஐயா நீங்க கண்ணை மூடி ஜெபசிந்தியோட இருங்களேன். உங்க பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். Jesus name be heal in name of Jesus. ஆண்டவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சாட்சி வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் heal in name of Jesus. ஒரு அற்புத விடுதலை, ஒரு அற்புத விடுதலை, ஒரு அற்புத விடுதலை தாயார் மீது இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஐயா ஃப்ரீயா இருக்கா? உண்மையாவா? இயேசுவின் நாமத்தில், Jesus name தேற்றுவார். ஐயா heal, அற்புதமான விடுதலை. யாரோ 2 லேடிஸ் மேல வர சொல்லுங்க. Jesus name, Jesus name. உண்மையிலே நல்லா ஒரு மைக் கொடுங்க அவருக்கு. அந்த பாப்பா மேல வர சொல்லுங்க. அந்த கீழே விழுந்தாங்கல்ல ஒரு மாமா, ஒரு பாப்பா, அந்த ப்ளூ கலர் சாரி, ப்ளூ கலர் சுடிதார், எங்க அவங்க? இன்னும் ஹீல் அவளை விடுங்க. பிரதர் உங்க பேர் என்ன? யோவான். கை நடக்கு. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? முதுகு வலி, பேக் பெயின். எவ்வளவு நாளா? 2 வருஷமா இருக்கு. ஐயாவுக்கு தெரியுமா? ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது, சொல்லல. சொன்னா ஜெபம் பண்ணிருப்பாரு, நான் சொல்லல. இப்போ என்ன ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல ஏதோ ஒரு புது உணர்வா இருக்கு. ஆண்டவர் தொட்டாரா? கண்டிப்பாங்க ஐயா தொட்டுட்டாரு. வலி இப்ப இல்ல. குனிஞ்சு காட்டுங்க. உங்களுக்கு வலி இருக்குன்னு யாருக்கு தெரியுங்க? உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க இவங்க? ஒய்ஃப் எங்க இருக்காங்க? கையை உயர்த்தி மார்போடு. உண்மையா தான் சொல்றீங்க? ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. சொல்லுங்க வாயத்தனை. இயேசு என்னை தொட்டார், நான் விடுதலையானேன். கையை தட்டி என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எவ்வளவு வருஷமா இவங்களுக்கு? 2 வருஷமா. நடக்க முடியாதா? வெயிட் பண்ணுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு இவங்க நடக்க போறாங்க. என்ன பிரச்சனையோட வந்தீங்கம்மா?
இயேசுவின் நாம் வழியில அனுப்பாதீங்கய்யா. நம்ம மொத்தமா கீழே வச்சு ஜெபம் பண்ணிடுவோம். Jesus name, Jesus name, Jesus name, be healed in name of Jesus. அற்புத விடுதலை தருவீராக. பொல்லாத கிரியைகள், சபிக்கப்பட்ட கிரியை போ போ, பொல்லாத படுக்க வச்சு Jesus name. மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பா. மறுபடி ஆவியான வெளிப்படுத்துறாரு. ஒரு குடும்பம் தன்னுடைய பத்திரத்தை வச்சுட்டு பிரச்சனையோட நின்றுகிட்டு இருக்கிற, நீ வந்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். தேங்க்யூ லார்ட். ஒரு போதும் தனியா நடக்க மாட்டாங்களா இவங்க? தனியா நடக்க மாட்டாங்களா? நடக்க முடியாதாயா? பேராலிஸ். இயேசுவின் நாமத்தில் யார் நல்லா ஜெபிக்கிறவங்க தள்ள கை வைங்க. Be healed. இல்லைன்னா இங்கே கொண்டாங்க, கிட்ட கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில். ஏசாயா 53:5 சொல்லுதுப்பா, அவருடைய தழும்புகளால் சுகம், தழும்புகளால் சுகம், தழும்புகளால் சுகம். மேல கொண்டு வரீங்களா? மேல கொண்டு வரீங்களா? மேல அப்படியே கொண்டு வாங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஜெப சிந்தையோட இருப்போம். Yeah.